வெல்கம் வியூவர்ஸ். இது டெல்லி கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த டெபுட்டி கமிஷனரான ஜாய் சம்பவம் நடந்த அந்த வீட்டுக்குள்ள சர்ச் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படுற விதத்துல 11 டைரிகள் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி அந்த டைரி எடுத்துட்டு போய் படிச்சவருக்கு அது ஒரு நார்மலான டைரி மாதிரி இல்லாம ஏதோ ஒரு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. அப்படி அந்த டைரி முழுவதையுமே படிச்சப்பதான் தெரிய வருது, அந்த குடும்பத்துக்கு அது வெறும் டைரி மட்டும் இல்ல, இன்ஃபேக்ட் இந்த டைரி இல்ல அப்படின்னா இந்த குடும்பமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த டைரிகள் தான் அந்த குடும்பத்திற்கு ஒரு பைபிள் மாதிரி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 வருடங்களா அந்த குடும்பம் எந்த கிழமையில எந்தெந்த டைம்ல கோவிலுக்கு போகணும், எப்போ என்ன சாப்பிடணும் அப்படின்னு இப்படி பொதுவா சில ரூல்ஸ் இருந்தாலுமே தனித்தனியா ஒவ்வொருத்தருக்குமே பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்துச்சு. பெரிய பொண்ணான பிரியங்கா எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், லலித் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், துருவ் மற்றும் சிவம எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், சவிதா மற்றும் டீனா பிரதீபா கிட்ட இனிமே நல்லா பழகணும், இப்படி ஒவ்வொருத்தருமே என்னென்ன செய்யணும் அப்படின்னும். துருவ் ரொம்பவே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, புவனேஷ் ரொம்பவே மது இருந்தக்கூடாது, அது குடும்பத்துக்கு நல்லதில்ல, சவிதா கிச்சன்ல அதிக நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னலாம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க செய்யக்கூடாது அப்படின்னு இருந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே மேல அந்த டைரியுடைய கடைசி என்ட்ரி 2018 ஜூன் 24 எழுதப்பட்டிருந்துச்சு. அப்படி எழுதப்பட்ட அந்த பேஜை பார்க்கும்போது பத் பூஜா அப்படிங்கிற தலைப்புல ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு அந்த டைரியில அந்த பூஜையுடைய செய்முறை எழுதப்பட்டிருந்துச்சு. பத் அப்படின்னா ஆலமரம் அப்படின்னு அர்த்தம். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆலமர விழுதுகள் மாதிரி மாறணும் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் பார்ட் 1ல கிரைம் சீன்ல அவங்க எந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னனோ அதுதான். அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே எந்த டைம்ல சாகணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த பூஜையே. ஆனா எதுக்கு இந்த குடும்பம் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம சில நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும்? அது மட்டும் இல்லாம இந்த டைரியை படிக்கிறப்ப இவங்களாகவே இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே அமைச்சுக்கிட்ட மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா அந்த டைரியில எழுதி இருந்தது யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா யாரோ ஒரு வெளிநபர் சொல்ல அந்த டைரியை எழுதின மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இதை இப்படி பண்ணக்கூடாது, நான் சொல்றதை நீங்க கேட்கல அப்படின்னா உங்களை கடவுள் தண்டிப்பாரு, நான் இங்க வர்றது போறது எதுவுமே வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது, டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த கிழமைகள்ல நான் வருவேன் அப்படின்னு இருந்திருக்கு. ஆனா போலீஸோ சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி எந்த ஒரு நபருமே குறிப்பிட்ட அந்த கிழமைகள்ல வந்த மாதிரி தெரியல. ஆனா அப்பதான் அந்த குடும்பத்துடைய பெரியவரான போபால் சிங், அதாவது அந்த குடும்பத்துடைய பெரியவங்க 80 வயதான நாராயணி தேவி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் போபால் சிங். சோ அவரு ஒரு காலகட்டத்துல இந்த குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது தெரிய வருது. விச் மீன்ஸ் போபால் சிங் தான் அந்த குடும்பத்துடைய டிக்டேட்டரா இருந்திருக்காரு. எப்படி இந்த டைரியில என்ன எழுதி இருந்துச்சோ அதை எப்படி இவங்க வேத வாக்கா ஃபாலோ பண்ணாங்களோ அதே போல ஒரு காலத்துல போபால் சிங் சொல்றபடிதான் அந்த வீட்டுல இருக்கிற தூண் கூட அசைஞ்சிருக்கு. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஏன் இவங்க அப்பாவான போபால் சிங் சொல்ல எழுதி இருக்க கூடாது? பிகாஸ் இதை கன்ஃபார்ம் பண்ற வகையில அந்த டைரியில சில இடங்கள்ல போபால் சிங் தான் இந்த விஷயங்களை சொன்ன மாதிரி சில இடங்கள்ல ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. சோ கிரைம் பிரான்ச் இந்த டைரிகள் எல்லாமே போபால் சிங் மூலியமா தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. சரி, ஓகே, இப்ப போபால் சிங் எங்க இருக்காரு? இவ்வளவு விஷயங்கள் சொன்ன அவர் எங்க? போபால் சிங் எங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுதுதான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த டைரி முதல்ல எழுதப்பட்ட ஆண்டு 2007 செப்டம்பர் மாதம். ஆனா இந்த டைரியில எழுதியிருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்ன போபால் சிங் 2006 அக்டோபர் மாதத்திலேயே இறந்து போயிட்டாரு.
எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தீர்மானிக்கும். அதுவும் நம்மளுடைய ஆள் மனசுல நம்ம நினைக்கிற விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கைய அதுக்கு ஏத்த ரூட்ல கொண்டு போகுது. சோ அந்த ஆள் மனசை நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் மாஸ்டரிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த கேஸ் கூட இதை பேஸ் பண்ண ஒண்ணுதான். இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக்ஸ்ல குக்கு எஃப்எம்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க குக்கு எஃப்எம்ல இது ஆடியோ ஃபார்மேட்ல கேளுங்க. 25 லட்சத்திற்கும் அதிகமான பேர் குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க வாக்கிங் போறப்ப, பஸ்ல போறப்ப அப்படின்னு ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்க முடியும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவா T5T30 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 30% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இப்பவே உங்களுடைய ரீடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. கூப்பன் கோட் ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த கேஸுடைய முடிவுக்கும் இந்த புக்குக்கும் ரொம்பவே சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெல்லி கிரைம் பிரான்ச் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த டைரி அந்த குடும்பத்துடைய பெரியவரான போபால் சிங் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, போபால் சிங் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. அப்புறம் எப்படி இந்த டைரி எழுதப்பட்டிருக்கும்? அப்பதான் போலீஸ் ரொம்பவே கிரீப்பியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. போபால் சிங் தேசப்பற்றுள்ள ஒரு நபரா இருந்ததால தன்னுடைய வீட்லயுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு, ரொம்பவே கண்டிப்பா இருந்திருக்காரு. ஒட்டுமொத்த குடும்பமும் போபால் சிங் உடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்திருக்கு. போபால் சிங் ஒரு டிக்டேட்டர் மாதிரி தான் இருந்திருக்காரு, which means ஒருத்தருக்கு கீழே அடங்கி ஒடுங்கி இருக்கிற மாதிரி. இப்படி இருந்த சமயத்துல தான் போபால் சிங் இறந்து போயிருக்காரு. சோ இப்ப அந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டிய பொறுப்போட சீட் காலி ஆகுது. அந்த குடும்பத்துடைய மூன்றாவது மற்றும் சின்ன பையனான லலித் அவரோட அக்கா மற்றும் அண்ணனை காட்டிலுமே சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே மெச்சூர்டான ஒரு பர்சனா இருந்திருக்காரு. வீட்டுல எந்த ஒரு நல்லது கெட்டது அப்படின்னாலுமே முன்னாடி இருந்து நடத்துவாரு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மூத்த பையனான புவனேஷ் இருந்திருக்காரு. ரொம்பவே ரிசர்வ்டா, பெருசா எதுலையுமே இன்வால்வ் ஆகாம ஒதுங்கியே இருப்பாரு. சோ அந்த குடும்பத்து நபர்கள் லலித் சொன்னா ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் 2004ல லலித் ஒரு கார்பென்ட்ரி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல கடையுடைய டீலர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையால லலித்துக்கும் ஆப்போசிட்ல இருந்த டீலர்ஸ்க்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்ச வாக்குவாதங்கள் கைகலப்பா மாறுது. இதனால கோவமடைஞ்ச அந்த டீலர்ஸ் லலித்துடைய கார்பென்ட்ரி கடையிலேயே அவரை உள்ள வச்சு பூட்டி அந்த கடைய தீ வச்சு கொளுத்திடுறாங்க. மரத்துண்டுகளும் கட்டைகளும் இருந்ததால அந்த தீ இன்னுமே வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. கடைக்குள்ள மாட்டிக்கிட்ட லலித் தீ ரொம்பவே பரவுனதால அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. எப்படியோ லலித் காப்பாத்தப்படுறாரு. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமான புகை, அதாவது அதிகமான கார்பன் டை ஆக்சைட லலித் சுவாசிச்சதால அவருடைய குரல் வளத்தை இழக்கிறாரு. which means லலித்தால இனி பேசவே முடியாது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு 2006ல தான் லலித், புவனேஷ், பிரதீபா இவங்களுடைய அப்பாவான போபால் சிங் இறந்து போறாரு. அதுக்கப்புறமா நாட்கள் அப்படியே நகர ஆரம்பிக்குது. அப்பதான் செப்டம்பர் 2007ல கரெக்டா 4 வருடங்கள் கழிச்சு லலித்துக்கு பேச்சு வருது. அப்படி 4 வருஷம் கழிச்சு லலித் பேசினப்ப எல்லாருமே ஷாக் ஆனாங்க. 4 வருஷம் கழிச்சு பேசவே முடியாத லலித் பேசுறாரு அப்படின்னா எல்லாருமே சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஏன் ஷாக் ஆனாங்க அப்படின்னா, லலித் பேசினது, அவரு பேசிய அந்த வாய்ஸ் லலித்தோடது இல்ல. அதற்கு மாறா 1 வருடத்திற்கு முன்னாடி இறந்து போன அவங்க அப்பாவான போபால் சிங் உடைய வாய்ஸ்.
இதை பார்த்த அந்த குடும்பம் ஆரம்பத்துல ஷாக் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதே நேரம் நம்மளுடைய லலித்துக்கு பேச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் லலித் அவங்களுடைய அப்பாவுடைய குரல்ல, இனிமே நான் லலித் மூலியமா தான் உங்க எல்லாத்தையுமே வழி நடத்த போறேன், அதனால நான் சொல்றத யாருமே தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா இதுல இருந்து தான் லலித் மூலியமா இந்த குடும்பம் போபால் சிங் சொல்ற விஷயத்த அந்த டைரியில எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பம் அந்த டைரியில சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் தட்டாம அப்படியே செஞ்சாங்க. சரி, ஓகே, இந்த டைரிய யாரு எழுதியிருப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லலித் தான் இதை எழுதியிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஃபாரன்சிக் டீம் இதை ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இதை லலித் எழுதல, இந்த டைரிய லலித் சொல்ல சொல்ல பிரியங்கா மற்றும் நீத்து தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. விச் மீன்ஸ் அந்த குடும்பத்துடைய தேர்ட் ஜெனரேஷன் பீப்புளான அந்த சின்ன பொண்ணுகளும் சின்ன பசங்களும் இதை அப்படியே நம்பி இதை ஏத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இறந்து போன எங்க தாத்தா திரும்ப வந்து லலித் சித்தப்பா மூலியமா எங்களுடைய குடும்பத்தை திரும்பவும் வழி நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத அந்த வீட்டுடைய சின்ன பசங்க கூட வெளியில மூச்சே விடல. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற யாருமே இதை வெளியே ஷேர் பண்ணிக்கல. இப்படியே நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. அந்த டைரியில சொல்லப்பட்ட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணதால சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்தாங்க. புதுசா கடை ஓபன் பண்ணப்படுது, பிரியங்காவிற்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது. இந்த மாதிரி சில பாசிட்டிவ் சைட்ஸ் கிடைக்கிறதுனால அந்த குடும்பத்து நபர்கள் கண்மூடித்தனமா அந்த டைரிய நம்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாரையுமே போபால் சிங் லலித்துடைய உடம்புக்குள்ள பூந்து அந்த குடும்பத்தை வழி நடத்த ஆரம்பிச்சாரு. இப்படி அந்த ஃபேமிலி ரொம்பவே நல்ல விதமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. டைரியில அந்த பத் பூஜை எதுக்காக செய்யப்படணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா போபால் சிங் மறுபடியுமே நம்ம கூட வந்து வாழணும், கண்ணுக்கு தெரியாம இருப்பவருக்கு ஒரு உருவம் கொடுத்து அவரை நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூஜையவே பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய அப்பா போபால் சிங்கும் வரல, ஆனா இந்த பூஜையை செஞ்ச இவங்களும் உயிரோட திரும்ப வரல. அட் த சேம் டைம் இறந்து போன இந்த 11 நபர்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அதுல கழுத்துல ஏற்பட்ட பிரஷரால தான் இவங்க மூச்சு விட முடியாம இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இதுல இருந்து இந்த குடும்பம் அவங்களே அவங்களுடைய உயிரை எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல, அவங்க கொலையும் செய்யப்படல. அவங்க எதுக்காகவோ செய்யப்பட்ட ஒரு முயற்சி தவறா போய் அவங்களுக்கு எதிராக போய் அன்னைக்கு அவங்களுடைய உயிரவே எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு கேஸ் க்ளோஸ் செய்யப்படுது. இப்போ வரைக்குமே இந்த கேஸை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த குடும்பம் சாகிறதுக்கு ஒருத்தன் காரணமா இருந்திருக்கான். அந்த குற்றவாளி இன்னுமே தண்டிக்கப்படல. அவனை இனிமேலுமே யாராலையுமே தண்டிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவனும் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். எஸ், அந்த குற்றவாளி வேற யாரும் இல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் தான். அவனுடைய பெயர் லலித். ஏன் அப்படின்னா அந்த டைரி முழுவதுமே லலித்தை மையமா வச்சுதான் முழுக்க எழுதப்பட்டிருக்கு. அந்த டைரியில சில இடங்கள்ல லலித் சொல்றதை தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே கேட்கணும் அப்படின்னும், நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுமே லலித் மற்றும் டீனாவுடைய உடல்நிலைய பாதிக்கும் அப்படின்னும், லலித் சொல்றதை எதுக்கு நாம கேட்கணும் அப்படின்னு இருந்தா கடவுள் உங்களை தண்டிப்பாரு அப்படின்னு இருந்திருக்கு. இப்படி லலித் தான் அந்த வீட்டுடைய தலைவனா இருக்கிற மாதிரி அதுல எழுதி இருந்துச்சு. இந்த டைரியில லலித்துக்கு மட்டும் சாதகமா இல்ல, லலித்துடைய மனைவி டீனா மற்றும் அவங்க பையனான சிவம் இவர்களுக்கும் சாதகமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த டைரியில எந்த ஒரு இடத்துலயுமே டீனா இந்த வேலையை பார்க்கணும், இத டீனா பண்ணணும், இத டீனா பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே இல்ல. இதற்கு மாறா அந்த வீட்டுல எப்படி லலித்துக்கு முதல் மரியாதை, எப்படி முதல் உரிமை கிடைக்குதோ அதே போலதான் டீனாவிற்கும் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுடைய முதல் மருமகளான சவிதா தான் கிச்சன் வேலை, வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு.
இன்னும் சொல்ல போனா புவனேஷ் மற்றும் சவிதாவுடைய மகனான துருவுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். போன் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூல்ல ஃபெயில் ஆகக்கூடாது, இங்க அங்க அப்படின்னு கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே அளவிற்கு லலித் டீனாவுடைய மகனான சிவம்க்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. முழுக்க முழுக்க அந்த டைரி முழுவதுமே லலித் மற்றும் லலித்துடைய மனைவி, லலித்துடைய பையன், இந்த 3 பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே பயாஸ்டா இருந்திருக்கு. இத்தனைக்குமே டீனா சோசியாலஜில பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் லலித் அந்த குடும்பத்துடைய தலைவனா இருக்கிறது, இவங்களுக்கு சாதகமா இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு லலித் பண்ற எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. லலித் அவரோட அப்பா தான் தன்னுடைய உடம்புல வாழ்ந்துட்டு வராரு அப்படிங்கிறத ஆணித்தனமா நம்பியிருக்காரு. இந்த பொய்யான நம்பிக்கைய அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே விதைச்சிருக்காரு. அது எப்படின்னா அவருடைய பேச்சு திறனை வச்சு. எஸ், 4 வருடமா ஒரு விபத்தால பேச முடியாத ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் செத்து போன தங்களுடைய அப்பா மாதிரி பேசுறான் அப்படின்னா அந்த குடும்பம் உண்மையிலேயே போபால் சிங் தான் லலித்துடைய உடம்புக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கறத நம்பினாங்க. ஆனா உண்மையிலேயே லலித் அந்த தீ விபத்திலிருந்து தான் தன்னுடைய பேச்சு திறனை இழந்தாரா? லலித் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல லலித்துடைய தலையில ரொம்பவே பலமா அடிபட்டிருக்கு. இதனால லலித் அடிக்கடி தூங்கிடுவாரு, யாரு கூடயாவது பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிடுவாரு. ஸோ அப்ப இருந்தே அவருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இதுக்கப்புறமா 2004ல அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்து, 2007ல அவருடைய அப்பாவுடைய இழப்பு அப்படின்னு இது எல்லாமே சேர்ந்து அவர் ஒரு மன நோய்க்கு ஆளாக்கி இருக்கு. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்னாலையும் அல்லது மூளையில ஏற்படுற ரத்த கசிவினாலையுமே பேச்சு திறன் இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா லலித்துக்கு அந்த மாதிரி எதுவுமே ஏற்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ரோமகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லலித்துக்கு அவருடைய குரல் வளத்துல பாதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்ல. அப்புறம் எப்படி லலித் தன்னுடைய குரல் வளத்தை இழந்தாரு அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. ஆனா லலித்துக்கு சில மனநோய் காரணமா இல்யூஷன்ஸ் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. லலித்துடைய இமேஜினேஷன்ஸால தான் தன்னுடைய அப்பா தனக்குள்ள இருக்காரு அப்படிங்கறத நம்பி இவருக்கு இருக்கிற மனநோயை அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 11 வருடங்கள் இந்த டைரியில சொல்லப்பட்டிருந்த எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண அந்த குடும்பம் எந்த விதத்திலையுமே கஷ்டப்படல. இந்த பத் பூஜையை தவிர்த்து லலித் இந்த பத் பூஜையை எதுக்காக பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 11 வருடங்களா நம்மளுடைய கண்ட்ரோல் இருந்த இந்த குடும்பம் பிரியங்காவுடைய கல்யாணத்தால இந்த கண்ட்ரோல் இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உணர்ந்த லலித் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இது வெறும் லலித்துடைய மனநிலையா மட்டும்தான் இருந்திருக்கணும். ஆனா அவரை தவிர்த்து அந்த வீட்டுல யாருக்குமே சாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லாத்துக்குமே எப்படி இந்த வீட்டில் இருந்த 11 நபர்களுக்கும் ஒரே சிந்தனையோட ஒரே ஐடியாலஜியோட, அதுவும் அந்த வீட்டில் இருந்த டீனேஜ் பசங்க, மாஸ்டர்ஸ் பண்ற ஒருத்தங்க, எம்என்சில வேலை பார்க்குற ஒருத்தங்க அப்படின்னு எல்லாருமே வெல் எஜுகேட்டடா இருந்துமே இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான செயல்பாட்டுக்கு எப்படி சம்மதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இப்படி அந்த வீட்டில் எத்தனையோ படிச்சவங்க இருந்துமே ஒருத்தருக்கு கூடவா இந்த கேள்வி வந்திருக்காது. பத் பூஜை அப்படின்னு லலித் சொல்றத பண்ணணும் அப்படின்னா நம்ம உயிரோட திரும்ப வரமாட்டோம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கூடவா தோணி இருக்காது. நம்ம வாழ்க்கையில எது சரி எது தப்பு அப்படின்னு முடிவெடுக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. அது நம்மளுடைய உரிமையும் கூட. கடவுள் அதுக்கு தான் நம்ம எல்லாத்துக்குமே சிந்திக்கக்கூடிய 6வது அறிவையும் கொடுத்திருக்காரு. அப்படி இல்லாம நமக்கு பிடிச்சவங்க அல்லது நமக்கு வேண்டியப்பட்டவங்க என்ன சொன்னாலுமே அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பணும் அப்படின்னா இதுதான் நிலைமை அப்படிங்கறத இந்த கேஸ் ரொம்ப நல்லாவே உணர்த்துது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல பல மூட நம்பிக்கைகள் இருக்கிறதால மூட நம்பிக்கைகளாலையும் சில போலி ஆசாமிகளாலையும் ஏமாறுறது நடந்துட்டே தான் இருக்கு. அந்த குடும்பத்தில் இருந்த பாதி பேர் வெல் எஜுகேட்டட். இதுல இருந்து படிப்புக்கும் ஒருத்தரோட கேரக்டருக்கும் அவங்களுடைய சிந்திக்கும் திறனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான நம்பிக்கைகளை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.